In the beginning, there was nothing. There was darkness. And God said, "Let there be light." லோகங்களை உருவாக்கிய தேவன் எழுதியதே இவ்வேதம். மனிதனுக்கெல்லாம் சொல்ல நினைத்த தேவன் எழுதிய வேதம். தாவரங்கள் உண்டானதையும் உயிரினங்கள் உண்டானதையும், தாவரங்கள் உண்டானதையும் உயிரினங்கள் உண்டானதையும் காண முடியாத தேவனை குறித்து எழுதியவர் தான் தேவன் இவ்வேதம். பள்ளி கல்வி நிலையங்களில், பல்கலைக்கழகங்களில், அறிவியல் விஞ்ஞானத்தில், அரசாங்க நூலகங்களில் கடவுளை குறித்து சொல்லவில்லையே. யார் அந்த தேவனோ சொல்லவில்லையே. யாரும் சொல்லாத தேவனை குறித்து சொல்ல வந்தவர் தானே என் இயேசு. சிருஷ்டி பிறப்பை குறித்து, மனித பிறப்பை குறித்து, சிருஷ்டியில் உள்ள யாவையும் குறித்து எழுதியவர் தான் தேவன் இவ்வேதம். யார் அந்த தேவனோ தெரியுமா? உலக மனிதர் யார் என்று தெரியுமா? லோகங்களை உருவாக்கிய தேவன் எழுதியதே இவ்வேதம். மனிதனுக்கெல்லாம் சொல்ல நினைத்த தேவன் எழுதிய வேதம். மனுஷர் எல்லாரும் வந்தது ஆதி மனிதனுக்குள் இருந்தே. ஆதி மனிதனோ வந்தது அந்த தேவனுக்குள் இருந்தே. பூமி மீது பிறந்தவன் அவனே, தேவனின் குமாரனே. பூமி மீது உள்ளவர் எல்லாரும் தேவ பிள்ளைகளே. ஆதமானாலும் இயேசுவானாலும் பூர்வத்தாரானாலும், மனிதனாய் பிறந்த எவராயினும் பெண்கள் யாவரும் தேவனுக்கு எல்லாரும் பிள்ளைகளே. ஆதாம் நம்பிய தேவனே தேவனே. உனக்கொரு கடவுள் எனக்கொரு கடவுள் மனிதனுக்கு இருப்பாரா? கடவுளை குறித்து பலவிதமாக சொல்வது சரிதானா? ஒவ்வொரு தாயும் சொல்வாளே உன் தந்தை இவரென. உன் தாயை போல் இயேசு சொன்னாரே, நம் தந்தை தேவனென. லோகங்களை உருவாக்கிய தேவன் எழுதியதே இவ்வேதம். மனிதனுக்கெல்லாம் சொல்ல நினைத்த தேவன் எழுதிய வேதம். குலமும் மதமும் சாதிகள் எல்லாம் மனிதனிலேயே உண்டு. நாடார் வன்னியர் பிரிவுகள் எல்லாம் மனிதனுக்கே அது உண்டு. ஆதாமுக்கில்லை குலம், ஏவாளுக்கில்லை குலம், காயினுக்கில்லை குலம், ஆபேலுக்கில்லை குலம். ஆதி மனிதனுக்கு இல்லவே இல்லை குலம். ஆதி மனித சந்ததியே யாவரும். அந்த யாவருக்கும் ஒரு தேவனே, நம் அனைவருக்கும் ஒரு தேவனே. அந்த யாவருக்கும் ஒரு தேவனே, நம் அனைவருக்கும் ஒரு தேவனே. மனிதனுக்கெல்லாம் தேவனே தந்தை என்றால், மனிதர் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் என்றால், ஒருவரே இருப்பாரே அவர் தந்தையாவாரே.
தந்தை ஒருவரே இருப்பாரே, தந்தை தேவன் ஆவாரே. இந்தியனே சகோதரனாவானா, உலக மனிதர் சகோதரனாகாரா? எங்கும் இல்லாத பாடம் பைபிளே சொன்னது இப்பாடம், எங்கும் இல்லாத பாடம் பைபிளே சொன்னது இப்பாடம். பள்ளியில் சொல்ல வேண்டுமே மூல பாடம் கடவுளென, பாட நூல்களில் சேர்க்க வேண்டுமே சிருஷ்டிகர்த்தரே கடவுளென. இதை நீ மறுத்தால், பைபிள் தவறென்றால், கடவுளே இல்லை என்றால் கிறிஸ்தவனே வாதிப்பானே. பிரதிவாதியாய் நிற்பவன் எங்கே? யாரும் சொல்லாத தேவனை குறித்து சொல்ல வந்தவர் தானே என் இயேசு. சிருஷ்டி பிறப்பை குறித்து, மனித பிறப்பை குறித்து, சிருஷ்டியில் உள்ள யாவையும் குறித்து எழுதியவர் தான் தேவன் இவ்வேதம். யார் அந்த தேவனோ தெரியுமா? உலக மனிதர் யார் என்று தெரியுமா? லோகங்களை உருவாக்கிய தேவன் எழுதியதே இவ்வேதம். மனிதனுக்கெல்லாம் சொல்ல நினைத்த தேவன் எழுதிய வேதம்.